Hi friends, welcome to vpsamayalarai. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்களும் நான் செய்கிறது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி அப்படின்னாவே நம்ம நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரண்டியில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கையில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா வறுவல் தான் செய்ய போகிறோம், குழம்பு கிடையாது. 4-5 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். 3 விசில்லையே என்னோடய கறி நல்லா வெந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம வறுவலுக்கு சேர்த்துக்கூடிய மசாலா இதுதான். மிளகு 1.5 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 3. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ தாளிப்பு எதுவும் நான் சேர்த்து போகிறது கிடையாது. ஆல்ரெடி சோம்பு சீரகம்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதனால் இதில் எதுவும் சேர்த்து போகிறது இல்லை. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கறியை மட்டும் எடுத்து இந்த வெங்காயம் எண்ணெயோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க 2 நிமிஷம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை இந்த கறியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம், அந்த கரம் மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி சுண்டி வந்ததுன்னா நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் தயாராகிடும். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா vpsamayalarai சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.